வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. நான் தான் ஒரு குட்டியாரி. இன்றைக்கு நாங்கள் எந்த காரை ரிவ்யூ பண்ண போகிறோம்னா 2024 வந்த இந்த வருஷம் வந்த BMW X5 தான். அது நார்மல் X5 இல்லை, இவர் வந்து ஒரு ஹைப்ரிட். இவருக்கு 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் ஒரு 48 வோல்டேஜ் எலக்ட்ரிக் மோட்டரும் ஒரு 24 கிலோவாட் பேட்டரியும் சேர்ந்து ஒரு 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 சைஸான மிருகம் என்று சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம்னா இவருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 470 490 ஹோர்ஸ் பவர். நியூட்டி மீட்டர் ஆஃப் டோக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 680 700 நியூட்டி மீட்டர் ஆஃப் டோக்குன்னு சொல்லலாம். சரியா, ரன்னிங் காஸ்ட் பார்த்தோம்னா கூட இப்போ பழைய X5 எல்லாம் V8 எல்லாம் வந்தவை. சரியா, மிருகங்கள் சைஸில் அதை எல்லாத்தையும் கழிச்சு இவர் வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு X5 அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, ஒரு முதல் முகத்துலேருந்து இருக்க தொடங்கும். முகத்துலேருந்து பார்த்தோம்னால் ஆஹா முழுக்க பம்மாத்து தானா. இங்கே பாருங்க, இது வந்து முழுக்க பிளாஸ்டிக். ஒருக்க இடிச்சிச்சேன்னா முழுக்க உடைஞ்சிடும். சரியா, உள்ளுக்குள்ளே எல்லாம் மூடி தான் இருக்குது. இது எப்போ இன்ஜின் நல்லா ஹீட் ஆகிறாரோ அப்போ மட்டும் இந்த வெண்டிகள் திறப்பினுமாம். அப்படியே கீழே பார்த்தோம்னா கூட பாருங்க, இதெல்லாம் மூடி இருக்குது. கொஞ்சம் இன்ஜின் ஹீட் ஆகினான்னு ஃப்ளப்போல் ஓப்பன் பண்ணிடணும். இதுங்கிற அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்ற ரேடர். சரியா, வேறு இதெல்லாம் க்ளோஸ் பிளாக்கில் கொடுத்துருக்கணும். ஹெட்லைட்டை பார்த்தோம்னா கூட இது BMW LED ஹெட்லைட்னு சொல்கிறது. இது 20 வருஷத்துக்கு முதல் இந்த E39 தான் தொடங்கினது. சரியா, 5 சீரீஸில் வந்து ஏஞ்சல் லைட்ஸ் வந்து அது வந்து BMWக்கு ஒரு ஐகானிக் ஃபீலிங்காக இருந்தது. இது வரைக்கும் வந்து இப்போ அதை கைவிட்டுட்டிடும். சரியா, இப்போ பாருங்க, இப்போ காருக்கெல்லாம் இப்போ எல்லாம் ஏஞ்சல் லைட்ஸில் ஒரு அரைவாசி லைட்டுன்றே சொல்லலாம். ஒரு சி மாதிரி இருக்கும், அவ்வளோ தான் ஒரு ஹெட்லைட்லேயே. இந்த BMW பட்ஜில் என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தீங்களா? இதில் ஒரு நீல சர்க்கிள் ஒன்று இருக்கிறார். ஏனென்றால் எலக்ட்ரிஃபைட் பை ஐயாம் அப்படி தான் சொல்லிடணும். அதை எலக்ட்ரிக் எப்படி சொல்கிறது, அரைவாசி எலக்ட்ரிக் அரைவாசி இன்ஜினுடைய தான் இந்த ப்ளூ பட்ஜ் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் i8 ரிவ்யூ பண்ணினாங்க. அந்த பட்ஜில் பார்த்தீங்கன்னாலும் அது AC ஸ்னிட்ஸா வெர்ஷன். அவரும் ஒரு ஹைப்ரிட் தான். அவர் வந்து ஒரு 1.5 ஹைப்ரிட், இவர் வந்து ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் ஹைப்ரிட். அரோஹரா. சரி, இன்ஜின் ப்ராப்பர் BMW 3 லிட்டர் இன்ஜின் தான். இன்ஜினை பற்றி எங்களுக்கு என்ன காமன் பிரச்சனை என்னன்னு தெரியாது. இது பிராண்ட் நியூ இன்ஜின் என்ற வழியால் இந்த ஜெனரேஷன் இப்போ தான் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஹைப்ரிட்டுக்கு காட்டுறதுக்கு கணக்காக காட்டிடலாது. இந்த ஒரேஞ்ச் வயர் போடுறாருல, இவை தான் ஹை வோல்டேஜ் லைன். இவன் தான் ஹை வோல்டேஜ். இது இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற இதுக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு குட்டி எலக்ட்ரிக் மோட்டர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு இனிஷியல் பூஸ்டர் தாரத்துக்கு மட்டும். சரியா, இதை கலட்டுவோம் இருக்கா. இதுதான் கவர். இவர் தான் நம்மளோட 6 1 2 3 4 5 6 சிலிண்டர் இன்ஜின். ஆனால் நல்ல ஓடைக்க நல்லா தான் இருக்கிறார், நல்ல போக்கியாக இருக்கிறார், நல்ல அந்த 3 லிட்டர் ஃபீலிங் தாரார் BMW இந்த டிப்பிக்கல் 3 லிட்டர். ஆனால் இங்கே இந்த ரொக்க கவர் கூட பிளாஸ்டிக் தான், முழுக்க பிளாஸ்டிக். அது ஏன் அப்படி செய்யணும்னு எனக்கு விளங்கியில்லை. அந்த காஸ்ட் கட்டிங் என்ற பேரில் இவ்வளோ பிளாஸ்டிக்கை போட்டு என்ன ஒரு 60,000 மைலேஜில் நான் வடிக்க தொடங்கிடுவேன். அடுத்ததா காருண்ட சைட்டை பார்ப்போம் இருக்காவா. இன்ஜினை பற்றி வேறு உங்களுக்கு என்னென்னு சொல்லணும்னா மைஸ்பகல் என்று பார்த்தோம் என்றால் முதல் எலக்ட்ரிக் சைட்டை டக்குன்னு சொல்லி விட்றேன்னா, எலக்ட்ரிக் சைட் மட்டும் போகிறோங்க. அந்த பக்கம் காட்டுறீங்க வாங்க. எலக்ட்ரிக் சைட் மட்டும் ஃபுல் சார்ஜ் பண்ணினோம் என்றால் இதான் சார்ஜிங் போர்ட். ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மைல்ஸ் தருவார், அவ்வளோதான். சரியா, மற்றது ஃபுல் டேங்க் பெட்ரோலில் மைல்ஸ் பர் கேலன் என்று பார்க்கல ஏதோ அவங்க பேப்பரில் போட்டு அடித்து வச்சுருக்குறாங்க. உண்மையாக சொல்கிறது என்றால் ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்தும் இது ஃபுல் சார்ஜாக இருந்தார் என்றால் உங்களுக்கு மைலேஜ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 400 to 500 மைல்ஸ் தாராரம் கம்பைண்டாவா. தனியாக இன்ஜின் என்றால் ஒரு 350 to 400 மைல்ஸ் தான் தருவார் ரியலிஸ்டிக் மைலேஜ். சரியா, சும்மா இப்போ BMW வெப்சைட்டில் போனால் கணக்கில் அடித்து விடுறாங்க. சரியா, இதான் உங்களோட சார்ஜர் போர்ட், இந்த டைப் 2 சார்ஜிங் போர்ட். இது ஒரு பக்கம் தான் சார்ஜர் இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், எலக்ட்ரிஃபைட் பை ஹைப்ரிட் என்று சொல்கிறதுக்கு. சரி, டக்குனு வீலை பற்றி உங்களுக்கு டக்குன்னு காட்டிடுவோம். வீலை பார்த்தோம்னாலும் இவர் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தவர் தான். அப்புறம் சைஸை பார்ப்போம். 20 இன்ச்சஸ் என்ன 275 தர 45 நல்ல திக்கான டயர் தான். சஸ்பென்ஷன் கூட ஏர் சஸ்பென்ஷன் தான் இவருக்கு இருக்கிறார். நல்லா சாஃப்டாக இருக்குது ஓடைகள். நல்ல ஒரு
ஒரு அந்த எம் ஸ்போர்ட்டாக இருந்தால் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்போர்ட்டி டஃப்பாக இருப்பார். ஆனால் இதில் அந்த ஃபீலிங்கே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்கிறார் ஓடுறதுக்கு. சரி, அப்படியே பின்பக்கம் வந்தோம் என்றால் ஒரு விங் மிரர்லேயும் இங்கே ஒரு கேமரா இருக்கிறார். இந்த காருக்கு 360 கேமராவும் இருக்குது. கீழே சென்ட்ரி இது கொஞ்சம் வித்தியாசம். நார்மலாக கீழே சென்ட்ரி வந்து நாங்கள் இப்போ கையை வச்சா கதவு திறப்பார், பிரதில் அமர்த்தினம் என்றால் லாக் பண்ணுவார். ஆனால் இவர் இப்படி இல்லையா, நீங்கள் இப்போ காரை பாருங்க, நான் ஒன்றுமே அமர்த்தையில்லை சரியா, நான் சும்மா காரை விட்டு நடந்து போனேன் என்றால் பார்த்தீங்க லொக் ஆகிட்டார். இப்போ நான் கார் அடிக்க திருப்பி நடந்து வந்தேன் என்றால் ஒன்றுமே தொடையில் தானாக திறந்துடுவார். இது ஒரு வித்தியாசமான ஒரு டச்சுன்னு சொல்லலாம். நார்மலாக கீழே சென்றாலும் நீங்கள் கையோ காலையோ ஏதோ வைக்கணும் வேணும் கதவடியில், அது இதுக்கு இல்லை. சரி, அடுத்ததா கதவை திறந்தோம் என்றால் பார்ப்போம். பிஎன்டபிள்யூ ஃபீலிங் தெரியுது, நல்ல ப்ராப்பர் கிளங் சத்தம் மாற. சரி, நல்ல ஸ்ட்ராங்கான டோர், ஏறி இறங்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. உள் பக்கத்தை கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதில் கூட இங்கே பாருங்க, இதுலேயும் X5ன்னு எழுதியிருக்கு. என்ன மேல் சசியில் இங்கே X5 இதுலேயும் எழுதியிருக்கு, கீழேயும் எழுதியிருக்கு. பின்பக்க கதை திறந்தோம்னாலும் நல்ல இடம் இருக்குது ஏறி இறங்கிறதுக்கு, சூப்பர். அந்த மாதிரி அதுவும் பின் கதை திறந்து மூடுறதுக்கு நல்லா சொல்லிட்டா தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வந்தோம்னால் இங்கே பாருங்க, இந்த கார்டெல்லாம் பெயிண்ட் கலர்லேயே மாற்றிட்டணும். நார்மலாக வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் ஒன்று இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் மாடர்ன், இது கூடுதலாக சிட்டிக்குள்ளே தான் அந்த காரில் ஓடி திருவை இப்போ அந்த காலத்தில். அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் அந்த சிட்டி ஃபீலுக்கு இருக்கிற மாதிரியே எல்லாம் கொஞ்சம் நல்லா எலிகண்டாக முடிச்சிருக்கணும்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் பின்பக்கம் வந்தோம்னால் இங்கே சைட் பக்கத்தில் BMW போட்டிருக்கு. ஆமாலே பின்பக்கத்தை பாருங்க, அந்த ரியல் டெய்ல் லைட்டில் கூட ஒரு எக்ஸ் தெரிகிறார், ஒரு எக்ஸ் ஷேப் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க இந்த துண்டு சரியா. கீழே பார்த்தோம்னா ப்ராப்பர் எக்ஸாஸ்டில் இருக்கணும். ரெண்டு பக்கமும் எக்ஸாஸ்ட் இருக்கணுமா, ஒன்றும் கிம்மாத்து ஒன்றும் இல்லை. பின்னுக்கு என்ன வேறு பார்க்கிங் சென்சஸ் இருக்கணும், ஒரு டீசெண்டான டிஃப்யூசர் இங்கே போட்டிருக்கு. X-Drive 50E. X-Driveன்னா all wheel drive. இந்த 50E தான் 3 லிட்டர் பெட்ரோலும் ஒரு 48 வோல்டேஜ் எலக்ட்ரிக் மோட்டரும் சேர்ந்து கம்பைன் பண்ண தான் 50E சரியா. சரி, இங்கே பாருங்க பின்னுக்கும் ப்ளூவாக இருக்கிறார், ஹைப்ரிட் என்ன காட்டுறதுக்கு. இது ஒரு துண்டு சரியா. இப்போ இதை பாருங்க, இதை திறந்தனால் அட்டோகரா. இப்போ இதை பாருங்க, ஏர் சஸ்பென்ஷன் சொன்னார்ல, இதை அமர்த்தினா கீழே இறங்குவார். இவர் வந்து என்னத்துக்கு இருக்காரு இந்த பட்டன். நீங்கள் இந்த பாரமான சாமங்களை ஏற்றி இறக்க போகிறீங்கண்டா, இப்போ ஒரு 10 சிமெண்ட் பேக் ஏற்ற போகிறோம்னால் இந்த பட்டன் அமர்த்தினோன்னா கார் ஃபுல்லாக இறங்கிடுவார். அப்போ ஏற்றி இறக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னுக்கும் பார்த்தோம்னா சாமான்கள் தான் இருக்குது. பாப்போம் இதுக்குள்ள என்ன இருக்கிறாரு. இஞ்ச வேறடா, இது என்ன இது? ஓஹோ, இது ஒரு நெட், இதில் அடித்து விடுறதுக்கு நெட். நாய்க்குட்டியில் எதுவும் கொண்டு வராங்க நெட் அடித்து விடலாம். இது உங்களோட டோயிங் அவனை தான் ஸ்பேர் வீல் ஒர்க்கு ஒன்றும் இல்லை. இந்த இவர் இருக்கிறாரல்ல, இவர் தான் உங்களோட எலக்ட்ரிக் பேட்டரின்ற ஹவுசிங் கிட். ஸோ இதுக்கு கீழே தான் எலக்ட்ரிக் பேட்டரி இருக்கிறார். அதனால தான் இந்த பூட்டை பார்த்தோம்னால் கொஞ்சம் ரேஸ் பண்ணியிருக்கு. நார்மல் ஹைப்ரிட் இல்லாத பூட் வந்து கொஞ்சம் கூட இடம் தருவார் சரியா. பின் சீட்டில் எல்லாம் அடிக்கலாமா. இதில் என்ன எல்லா இடத்துலையும் இந்த X5 லோகோக்குள்ளே போட்டிருக்கீங்க. இதுலேயும் எக்ஸென்ட் இருக்குது, இங்கே பக்கம் வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 12 வோல்ட் சொக்கெட்டும் இருக்கிறார். நான் சொல்லிட்டார் X5 குவாலிட்டி இல்லாதபடியால் இந்தங்களை லம்பிக்கின்னு யூஸ் பார்த்துனாங்க. அப்படி எல்லா இடம் X5 போட்டிருக்கீங்க சரி. எங்கே எல்லாம் சும்மா அந்த சீப்பான பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஃபோர்ட் ரேஞ்சரில் எதிர்பார்த்துருப்பேன். இந்த காரின் விலை வந்து UK ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷன்ஸோடு இந்த காரை நாங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னால் 80,000 பவுண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பில் குவாலிட்டி அவ்வளோ அமேசிங்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் என்னண்டு பாருங்க, என்ன இது 80,000 பவுண்ட் கார் மாதிரியா இருக்குது. இதெல்லாம் சும்மா பம்மாத்து. 1 2 3 4 ஸ்ப்ரிங்கில் நிற்கிற ஒரு பம்மாத்து. இது உண்மையாக ஒரு பம்மாத்தா? இது நாட் குட், வெரி நாட் குட். இது கூட அப்புறம் இது எலக்ட்ரிக்கானு பார்ப்போமா. இது எலக்ட்ரிக் தான். ஓகே, அப்போ வாரண்டி முடிஞ்சால் ஓனர் செத்தார். தப்பி இதோட வேலை செய்யாது, எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். இதாது ஃபுல் கோது. ஓகே, இது சரி சரி தப்பிட்டினும். இதாது சும்மா ஒரு ஸ்ப்ரிங் கூட இல்லை. இதெல்லாம் நல்ல இங்கே ஒரு ஸ்ப்ரிங் கூட இல்லை. இந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த பவுடர் போடுவோம் லாட்சியை திறந்து அப்படியான ஒரு லாட்சி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதை என்ன இது
சரி பின்பக்கம் வந்து இருந்தோம் என்றால் புது கார் தானே இல்லை நல்லா சாஃப்டாக தானே இருக்குது. சரி இங்கே அட்டே இதுவும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நாங்கள் அங்கே RSQ8 எடுத்துனாங்க பார்க்கதாக்கள் மேலே பாப்பப் விண்டோவில் போட்டு விட்றோம். அதுக்கு ஒரு பட்டு அமர்த்தினாலே தான் அலமேறிடுறாங்க. என்ன இது கையால் தான் ஏற்றி இறக்கணும். ஹேண்டில் நல்லா சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஸ்பீக்கர்ஸ் எல்லா இடமும் இருக்குது. இதுவும் நல்ல லெதர் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. இங்கே ஒரு வெண்டும் இருக்கிறார். சரியா அது ஓகே. ஆனால் இது சும்மா ஹார்ட் பிளாஸ்டிக். இவர் இது 5 உதவாது. இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்க, இதை திறந்தோம்னா ஒரு USB-C போட்டும் இங்கே இருக்கிறார். இது ஒரு நைஸ் டச். இதுக்குள்ள ஒரு ஆம்பியன் லைட்டிங்கும் இருக்குது. இங்கே விரலில் வச்சா தெரியுது. இதுக்குள்ள கொஞ்சம் சாமான்களும் வச்சு எடுக்கலாம். இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இருக்கிறார். இங்கே 2 USB-C போட்டும் இருக்குது. டூவல் கிளைமேட் கண்ட்ரோல் சோனும் இருக்குது. ஹீட்டட் சீட்ஸ் பட்டு 2 பக்கமும் இருக்குது. சீட்டுன்னு பார்த்தோம்னா ஆம்ரஸ் திறந்தா 2 ப்ராப்பர் கப் ஹோல்டர்ஸ் இருக்கணும். அதான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே பெரிய கப் சின்ன கப். இதுக்குள்ள ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் தானே இருக்கிற. சரியா சரி. இதை மூடி நம்மளால் இது என்னத்துக்கு இருக்குது? இது ஸ்கீ ஹேட்சுக்கு இப்படியும் தனியாக திறக்கலாம் செப்பரேட்டாக. ஏதாவது பெரிய நீள சாமான்கள் இதுக்குள்ள வைக்க போகிறீங்க என்றால். அப்படி இந்த சைட் சீட்டில் பார்த்தோம்னால் இங்கே 2 ஐசோஃபிக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பேபியில் ஏற்றி இருக்கிறதுக்கு சூப்பர் சாமான் ஐசோஃபிக்ஸ். நல்ல லெதர் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. நான் அவ்வளோ கம்ஃபர்டபுள் என்று சொல்ல மாட்டேன். ஏதோ அந்த பார்க்கில் இருக்கிற பெஞ்சுக்கு லெதரை பூட்டி விட்ட மாதிரி இருக்குது. இடவசதியெல்லாம் அந்த மாதிரி. ஆனால் லக்ஸரி ஃபீல் என்று பார்க்கல நான் 80,000 பவுண்ட்ஸ் இந்த காரா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருப்பேன். சரியா இது கேட்க அவ்வளோ கம்ஃபர்ட்னு சொல்லிடுறாரு. உள்பக்கம் டோர் நல்ல க்ளீனாக தான் இருக்கிறார். சரி அதெல்லாம் இங்கே எல்லாம் லெதர் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. சரியா இதெல்லாம் ஓகே. ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் சுற்றி வர எல்லாம் ஸ்பீக்கர் தான். மேலே லட்சமாக சும்மா ஹனீரன்னு கேட்பார். இங்கே இருக்குது எக்ஸ் இல்லை இது ஊத்தையா இது ஊற்ற. ஆனால் இங்கே இருக்குதுங்க பாருங்க X5. ஆனால் என்ன இது ஒரு சின்ன பிள்ளையில் விட்டோம்னா உடைச்சிருவாங்க. இதை இங்கே இது மெட்டீரியலை பாருங்கள். ஈபேயில் வாங்கின மெட்டீரியல் மாதிரி இதாவது ஆடுது. சரி உள்பக்கத்தை வந்து பார்த்தோம்னால் முன்னுக்கு வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸரி ஃபீலிங்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை லெதர் ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் எல்லாரும் திருப்பி காட்டியிருக்கணும். இந்த காருக்கு மசாஜ் சீட்டும் இருக்குது, ஹீட்டட் சீட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை நாங்கள் அங்கே பக்கம் சீட் செட்டிங்கையும் நாங்கள் இங்கே இருந்து எல்லாத்தையும் மாற்றலாம். இந்த மெசேஜஸ் மாதிரியே பிஎன்ஆர்னி இப்போ கொண்டு வந்துட்டேன். ஹேண்டில் நல்லா சொல்லிட்டா தான் இருக்கிறார். இதுங்கிற மெமரி சீட் பட்டன் இங்கே பாருங்க. இது வந்து ஒரு மசாஜ் பட்டன். இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்கிற சீட்டே நீங்கள் இதை அமர்த்தி போட்டு நீங்கள் இங்கே இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாமே. இதான் உங்களோட 18 வே அட்ஜஸ்ட்மெண்ட். சரியா இங்கே பாருங்க. இதான் இந்த பட்டன் அமர்த்தினா இங்கே ஒரு முன்னுக்கு போகிறார், பின்னுக்கு வாரார். அப்புறம் இங்கே போல்ஸை சமத்துறதுக்காம் இது இங்கே பின்னுக்கு முன்னுக்காம் கணக்கு செட்டிங் இந்த சேருக்கு மட்டுமே. ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுற பட்டன். இதுங்கிற பூட் திறக்கிற பட்டன். சரியா அப்புறம் ஹெட் ஆஃப் டிஸ்பிளே காட்டுறேன்னா இங்கே பாருங்க. இதுதான் ஹெட் ஆஃப் டிஸ்பிளே. இப்போ நான் கதை திறந்தால் கூட ஹெட் ஆஃப் டிஸ்பிளேயில் காட்டுறார். இதில் ஸ்பீட்லேருந்து ரோட்டில் இருக்க ஸ்பீட் எல்லாமே இதில் காட்டுவார். சரியா உங்களோட லைட் கண்ட்ரோல் எல்லாம் இங்கே மெனுவெல்லாம் இங்கே பட்டன் தந்திருக்கேன். நல்ல காலம். சரியா எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்னு விடாமல். ஸ்டேரிங்னு பார்த்தோம்னாலும் நல்ல ஸ்டேரிங் தான். இங்கே நல்ல சாஃப்டான ஸ்டேரிங். இங்கே ஒரு சென்ட்ரல் லாக் பட்டன், இங்கே ஒரு விண்டோ கண்ட்ரோல்ஸ், மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறார். இங்கே பார்த்தோன்னால் ஒரு ஹெட்லைட் ஒன் பண்ணி நிப்பாட்டுறதுலாம் பட்டினாவே தந்திருக்கணும். சரியா ஆனால் இங்கே இருக்கிற ஒரு வெண்ட் பயங்கர சீப். இது 3Dயில் பிரிண்ட் பண்ணின மாதிரி இருக்குது. 3D பிரிண்டர் வீட்டை வச்சு பிரிண்ட் பண்ணுவோம். இது அவ்வளோத்துக்கு கிரேட் இல்லை. இதுவும் ஒரு கொஞ்சம் பம்மாத்த மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் நல்ல லெதர் சூப்பர். ஹெட் ஆஃப் டிஸ்பிளே எல்லாம் இருக்கிறார். ஸ்டேரிங் என்று பார்த்தோம்னால் நல்லா தான் இருக்குது பிடிக்கிறதுக்கு. உங்களோட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் அசிஸ்ட் எல்லாம் இங்கே இருக்கிறார். இந்த செக்ஷனில் இங்கே உங்களோட மீடியா கண்ட்ரோல் ஹேண்ட்ஸ் ஃப்ரீலேருந்து எல்லாமே இங்கே இருக்கிறார். உங்களோட பெடல் ஷிஃப்ட்டும் இங்கே இருக்குது. இண்டிகேட்டர்லாம் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருக்கிறது. எல்லாம் வர புது BMW சொல்லலாம். சரி ஸ்க்ரீனை பார்த்தோம்னால் அது 2 லேப்டாப் ஸ்க்ரீனை பூட்டின மாதிரி இருக்குது. பெரிய ஸ்க்ரீன் தான். அதெல்லாம் ஓகே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஆனால் தப்பி தவறி வாரண்டி முடிஞ்சதோ பெரிய பிரச்சனை தவிர என்ன பிரச்சனை என்ன அந்த காருக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக இந்த M3 G80 M3 ரிவ்யூ பண்ணாங்க. அதுக்கு இதே ஸ்க்ரீன் தான் இருந்தவர். இந்த நல்ல நாளில் வந்து வெயிலுங்க நல்லா பின்னுக்கு அடிப்பார். சரியா அதுவும் அடிக்க இதுவும் வேலை செய்ய பயங்கரமாக ஹீட் வரும். நாங்கள் ஒரு G80 ஒருக்கா போய்க்கல ஃபுல் ஸ்க்ரீனே ஒருக்கா பிளாங்க் ஆகிட்டேன், ஓவர் ஹீட் ஆகி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையே நடக்கலாம். எனக்குன்னா அனலாக் ஸ்க்ரீனில் இருக்கிற கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம். இது கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல் என்ற படத்தை காட்டியிருக்கேன். சரியா கொஞ்சம் பம்மா தந்து
சரியா? சரி, நடுப்பக்கம் வந்தோம்னால் இதுவும் பெரிய ஸ்கிரீன், நல்ல ப்ரோக்ரெசிவா இருக்கு. அலெக்ஸா இருக்குது, காப்ளே, ஆப்பிள் பிளே, இந்த பிளே, அந்த பிளே எல்லாமே இருக்குது. 360 கேமரா இருக்கிறார். இங்கே பாருங்க, நான் இப்போ ரிவர்ஸில் விட்டேன்னால் இது இருக்கிறாருல்ல இந்த துண்டு இங்கே, இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ ஒரு டிரைவேல பார்க் பண்ணியிருக்கிறீங்கன்னா இந்த கார் ஆட்டோமேட்டிக்காக பாடமாக்கும் அந்த டிரைவேக்கில் எப்படி போனீங்கன்னு அப்புறம் தானாகவே ரிவர்ஸ் பண்ணுவார். ஸ்டேரிங் கண்ட்ரோலை நாங்கள் ஆக்சலரேஷன் மட்டும் கொடுத்தா சரியா. இது ஒரு மணி ஃபியூச்சர். நாங்கள் லாஸ்ட் அந்த 8 சீரீஸ் ரிவ்யூ பண்ண காட்டினான். சரி, இந்த 360 கேமரா பாருங்கயா, எனக்கு பூட்டினும் இங்கே பாருங்க. இப்போ பக்கத்தில் இந்த கார் நிற்கிறார். இப்போ நாங்கள் வேறு கண்ட்ரோல் இங்கே பாருங்க, காரின் பின்பக்கம் இங்கே பக்கம் கதவை திறந்துருக்கு. அங்கேயும் ஒருத்தர் நிற்பார் தெரியும், அங்கே ஒரு ஆண்ட கால் தெரியுது. இப்போ நாங்கள் முன்பக்கம் பார்க்கலாம், இங்கே நாங்கள் பின்பக்கத்தை தனியாக பார்க்கலாம். 360 கேமரா அந்த நல்ல கிளியராகவும் தெரியுறாரா. ஆனால் இதுதான் மணி ஃபீச்சர். இப்போ நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பாத்வே போகிறோம், அதை ரிவர்ஸ் எடுக்க கஷ்டம்னா இங்கே பட்டன் ஆமத்தினா சரி டக்குன்னு அந்த கடைசி ஒரு 500 மீட்டரை பாடமாக்கிடுவார். அப்புறம் தானாகவே ரிவர்ஸில் வருவார். நீங்கள் ஆக்சிலேட்டர் படலையும் பிரேக்கை ஆமத்தினா சரி ஸ்டேரிங் தானாகவே திருப்புவார். நல்ல லேசியான கார் தான். எனக்கு செட்டிங் நல்ல செட்டிங், யூஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஓகே. இதில் ஒன்றுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸ்பாட்டிஃபை, யூடியூப்பாக படம் பார்க்கலாமாண்டு, அதுக்கப்புறம் பாட்டு மட்டும் தான் கேட்கலாமாண்டு. அதுக்கு சிம் கார்டு போட்டுட்டான், அதுக்கு சிம் இல்லை. சரி, ஸோ இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே பாருங்க, இது 5 உதவாது. இது டக்குனு யாரும் சின்ன பிள்ளைங்க கையை வச்சுட்டு இன்னும் உடைச்சி விட்டுருக்கணும் தானே. ஸோ இதுதான் நாங்கள் 2 வென்ட்ஸ். நடுவில் வந்தோம்னா உங்களை பாட்டு கூட்டி குறைக்கல, இந்த பாட்டு மாத்திர 2 ஹேசர் லைட் பட்டன், மற்றது பின்னுக்கும் முன்னுக்கும் ஃபொக், முன் வின் ஸ்க்ரீனும் பின் வின் ஸ்க்ரீனும் கிளியர் பண்ணுற 2 பட்டனும் மெயினாக இருக்கணும். ஆனால் நான் ஹேசர் பட்டன் அமர்த்தினேன்டா இந்த ஹோல் பட்டன் செக்ஷனே உள்ளுக்குள்ள போகுதுங்க. கொஞ்சம் சீப்பான ஃபீலிங்னு சொல்லலாம். இந்த காரை இப்போ ஸ்டார்ட் பண்ணினாலும் இன்ஜின் சத்தம் ஒன்றும் கேட்காது. உங்களுக்கு கேட்டு தான் தெரியுங்க. இப்போ திருப்பி கேளுங்க, பார்த்தீங்க அந்த எலக்ட்ரிக் சத்தம் இங்கே, அதான் இந்த ஸ்டார்ட் அப். சரியா? ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து என்னண்டா இங்கே 2 கம்பார்ட்மெண்ட், இங்கே ஃபோன் வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் கட்டிங் இருக்கிறார், ஒரு USB-A போட்டும் இருக்கிறார், 12 வோல்ட் சாக்கெட்டும், இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. சரி, ஆனால் இதில் என்ன பெஸ்ட்டுண்டா இதில் நீங்கள் கூலிங்கும் வைக்கலாம், ஹீட்டும் வைக்கலாம். சரி, காஃபியை வச்சா சுட்டு கொண்டே இருப்பார், இல்லாட்டி ஒரு தண்ணி பூத்தில் வச்சா குளிர்ந்து கொண்டே இருக்குமாம். இதுக்குள்ளேயே ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது. அது அந்த மாதிரியா, சூப்பர். சரி, அப்படி கொஞ்சம் பின்பக்கம் வந்தோம்னா இதை ஒரு மீடியா கண்ட்ரோல் எல்லாம் இங்கே இதுலேயும் செய்யலாம், டச் ஸ்க்ரீன்லேயும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இது உங்களை ஏர் சஸ்பென்ஷன் ஏற்றி இறக்கிறதுக்கு 4 பக்கம் ஏர் சஸ்பென்ஷன், நல்ல சஸ்பென்ஷன் செட்டிங் இந்த காருக்கு. ஓடைக்குள்ள காற்றுல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். இவர் தான் உங்களோட கியர் செலக்டர். ஆடி மாதிரியே கொண்டு வந்துட்டு BMW. இப்போ வர புது ஆடியோலுக்கும் இப்படி தான் இருந்தது என்ன. ஸோ உங்களோட நியூட்ரல், ரிவர்ஸ், டிரைவ் எல்லாம் இதில் தான் செட்டிங். இதுதான் உங்களோட பார்க்கிங் பிரேக் பட்டன். பட் இங்காலையும் இது வந்து பார்க்கிங் பிரேக். இது வந்து நாங்கள் மெனுவாக ஒன் பண்ணி நிப்பாட்டலாமா பார்க்கிங் பிரேக்கை. இது உங்களோட DSC கண்ட்ரோல் ஒன் பண்ணி நிப்பாட்டுறது. இது உங்களோட பார்க்கிங் சென்சஸ் பட்டன் ஒன் பண்ணி நிப்பாட்டுறது. இவர் வந்து உங்களோட ஹைப்ரிட் ஹோல்ட். இது ஹைப்ரிட் ஹோல்ட் என்னென்னா இந்த பட்டன் அமர்த்தின என்றால் இவர் என்ன செய்வார், இங்கே பாருங்க ஸ்க்ரீனை பாருங்க, என்ன செய்வார் என்றால் பேட்டரியை மெல்லமாக சார்ஜ் பண்ணி வராங்க கார் ஓடிக்கொண்டிருக்கே. ஆனால் என்ன பெட்ரோலோ குடிக்கும். இது கூட ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன். இப்போ இங்கே ஸ்போர்ட்ஸ் செட்டிங் என்ன ஸ்க்ரீன் மாறுற ஸ்போர்ட்ஸ் செட்டிங் என்ன, இது ஹைப்ரிட் என்ன, இது அப்புறம் தனியாக எலக்ட்ரிக்னா தனி எலக்ட்ரிக் ஓடுவா. நாங்கள் எலக்ட்ரிக் பேட்டரி லோ வண்டபடியால் தனியாக அதான் இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் நாட் அவைலபிள், பேட்டரி சார்ஜ் டூ லோவாம். ஸோ நாங்கள் வந்து ஹைப்ரிட்டில் விடுவோம் சார்ஜ் பண்ணட்டும். பட் இவர் வந்து கூட ஹில் கிளைம் பட்டன். ஸோ கார் ஹில்லேருந்து கீழே மாறாருன்னு இந்த பட்டன் அமர்த்தி விட்டோம்னா கியர் பாக்ஸ் டக்குன்னு அடுத்த கியருக்கு மாறாமல் ஒரே கியரையே ஹோல்ட் பண்ணுவார். கியர் பாக்ஸ் அந்த மாதிரி கியர் பாக்ஸ் இது ZF கியர் பாக்ஸ் தான். 8 கியர்களும் சாஃப்டாக அந்த மாதிரி மாறுவீணும். நல்ல கியர் பாக்ஸ் இதுக்கு. ஓட்டு ஹோல்ட் பட்டன் இங்கே இருக்கிறார். இதை அமர்த்தினம் என்றாலும் இங்கே நல்ல கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு USB-C போட்டும் இதுக்குள்ளே இருக்கிறார். சரி, அப்படியே மேலே போனோம் என்றால் சன்வைசர் நல்லா தான் இருக்கிறார். திறந்து மூடுறதுக்கு வடிவாக தான் இருக்கிறார். ஓகே. ஸோ இங்கே லைட் எல்லாம் அந்த மாதிரி. இது உங்களோட மைக்ரோஃபோன் மைக். சரியா? மைக்ரோஃபோனா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மைக். இங்கே நடுவில் பார்த்தோம்னாலும் ரிவ்யூ விண்டோ வந்து அந்த நல்லா க்ளீனாக இருக்கிறார். இங்கே பாருங்கயா, இதை திறந்துருந்தா அரைவாசி கார் இப்போ கன்வெர்ட்டிபிள்ன்றே சொல்லலாம். இங்கே முழுக்க திறந்துட்டார். இது முழுக்க திறந்துட்டார். பென்ரோபிக் ரூஃபும் இருக்குது. ப்ளஸ் இது வந்து உங்களோட SOS பட்டன். இது சரியா? இந்த காருக்கு வந்து ஜெஸ்டர் மோட்டும் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ குட்டுன்னு தெரியா பார்ப்போம் இருக்கா.
உங்களை இப்படி விரல் அப்படி சுற்றினா தானா சாங் கூடி விரைறார் இங்கே கூடிட்டார். என்ன இதெல்லாம் தோசை விற்கலாம். பார்த்தீங்க அப்புறம் இப்படி செஞ்சால் பாட்டு மாறுமாம், அப்படி செஞ்சால் போமாம். அவ்வளோ கிரேட்டுன்னு சொல்லிடுறேன். அதாவது இது இவ்வளோ கிட்ட நான் விரல் வைக்கிற விட நானே இங்கே இப்படி கூட்டி குறைக்கலாமே. இவன் சும்மா ஒரு ஃபம் மாற்றுத்தானா எல்லாம் உள்பாக்காமல் பார்த்துட்டோம். இதில் கூட X5 காட்டியிருக்கிறார். அதை நாங்கள் என்ன மூட்டில் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட்டு மாறுமே. இப்போ சிவப்பு ஸ்போர்ட், ஹைப்ரிட் என்ன நீலம். சரி, இதை திறந்தோம்னா நல்ல ஒரு சைஸ் கிளாஸ் பாக்ஸும் இருக்கிறார். சரியா, சீட்டுன்னு பார்த்தோம்னா நல்ல அந்த மாதிரி தான் சீட். நல்ல முன் சீட் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். அந்த பியூரிஃபைட்டட் சீட்ஸ் வேறு ஒரு 18 வே ஆஃப் செட்டிங் இருக்காம். நான் கீழ் போல்ஸ்டர்லேருந்து பின் துண்டுலேருந்து மசாஜும் பண்ணும். இது கேட்க சும்மா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். பின்னுக்கா அவ்வளோ கிரேட் இல்லை. ஆனால் எனக்கு இல்லை காரில் பிடிச்ச இந்த மசாஜிங் சீட்டார் அந்த மாதிரி இருக்கிறார். சும்மா யாரோ பின்னுக்கு இருந்து தடவுற மாதிரியே இருக்குது. டாய்லெண்ட் எல்லாம் போக தேவையில்லை. சரி, இப்போ ஓடி பார்ப்போமா. சும்மா பெல்ட்டை போடுவோம். ஓகே, ரைட். கார் எடுத்தோடனே பெல்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஒரு பள்ளம் புட்டியான ஏரியாவில் போகிறேன். சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிறார். ஸ்டேரிங்கில் ஒரு ஃபீட்பேக்குமே இல்லையா. எலக்ட்ரிக் ஸ்டேரிங் ரேக் தானே. ஆனால் இப்படி ஒரு எஸ்யூவியில் நாங்கள் இப்போ ட்ரக்லேயே ஓட போகிறோம் இல்லை தானே. ஸோ நார்மலாக தானே ஓட போகிறோம். அதனால் ஸ்டேரிங் ஃபீட்பேக் வராட்டியும் எனக்கு இது ஒரு எஸ்யூவியில் பிரச்சனை இல்லை. ஆனால் சஸ்பென்ஷன் நல்லா கம்ஃபர்டபுள். ஹேண்ட்லிங்கை கொஞ்சம் எல்லாம் பார்ப்போம் போகிறோங்க. வரணும் ஒரு கட்டுக்கு மேலே போகிறேன். நார்மலாக இந்த கட்டுக்கு மேலே ஒரு நார்மல் கார் இந்த ஸ்பீடில் போனோன்னா நேரி உடைஞ்சிடும். இது நல்லா சாஃப்டாக அப்சர்வ் பண்ணுறார். நைஸ், நல்லா சாஃப்டாக அப்சர்வ் பண்ணுறார். இப்போ நான் இந்த காரை ஹைப்ரிட் மோட்டில் தான் இப்போ வச்சு ஓடுறேன். இப்போ நாங்கள் தனியாக பெட்ரோல் ஓடுறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சீட் நல்ல கம்ஃபர்டபுள் சீட் அந்த மாதிரி. இப்போ இருக்க கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னா. நல்ல புல்லிங் பவர் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. அந்த பெட்ரோல் இன்ஜின் அந்த உடனடியாக வர டோக் சென்ஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு 40 மைல்ஸ் பவரில் போகிறேன். இந்த ரோல்ஸ் ரோய்ஸ் மாதிரியே இதையும் கொண்டு வந்துட்டேன். இந்த ரோல்ஸ் ரோய்ஸில் நம்ம அந்த பவர் ஃபிகர் ஒன்று காட்டும். அப்படிங்க இந்த ஸ்க்ரீன்லேயும் காட்டுறாரு பவர் ஃபிகர். இது ஒரு வித்தியாசமான டச். இப்போ ரவுண்ட் போட்டில் சுற்ற போகிறோம். பார்ப்போம் இந்த பாடி ரோல் எப்படி இருக்குண்டா. பாடி ரோலே இல்லைன்னு. இந்த சஸ்பென்ஷன் நல்ல சஸ்பென்ஷன். இந்த X5க்கு நல்ல சஸ்பென்ஷன். ஆக்சலரேஷனும் குறை சொல்லல. அது நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸ்போர்ட்டில் விட்டு பார்ப்போம் என்ன செய்யறாரு. ஓகே, சரி. அறவரா நல்ல டோக் இருக்குதுக்கு. நல்ல ஒரு லீனியரான சாஃப்டான டோக் இருக்குதுக்கு. பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு ஒன்றும் சொல்லல. அது நல்ல விசிபிலிட்டி இருக்குது எல்லா பக்கமும். பட் நாங்கள் மேனுவலாக கியர் மாற்றலாம். 6 கியரில் 4 நெட்டு கியர் இருக்குது இந்த காருக்கா. இப்போ வர எல்லா பிஎன்ஆல் இந்த ZF கியர் பாக்ஸுக்கும் 8 கியர் தான். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓடுறதுக்கு. லாங் ட்ரிப்புக்கு வருமானி. இந்த சும்மா ஹம்பாலெல்லாம் போகிறோன்னு ஒன்றுமே ஃபீல் பண்ணல. அது கேமராமேனை கேட்போம். நீங்கள் இப்போ எத்தனை எஸ்யூவியில் ஏறிட்டீங்க? இதை விட டபுள் மடங்கான காசில் உள்ள எஸ்யூவியில் எல்லாமே ஏறிட்டீங்க. எப்படி உங்களுக்கு பின்னுக்கு மேரி இருக்குன்னு வெளியால் பார்க்க இருக்கேக்க இரு உள்ளு. ஓகே, ரைட். அது உண்மைதான். இப்போ நாங்கள் ஒரு ரேஞ்ச் ரோவர் வெள்ளார், இந்த ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்டுண்டே வைப்பமேன். அதில் இருக்கிற அந்த லக்ஸரி கம்ஃபர்ட் இதில் இல்லை. அந்த லக்ஸரி டச் இருக்குது. ஆனால் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அதே லக்ஸரி அதில் ஒரு ஃபோம் மேட்ரஸில் நித்திர கொள்கிற மாதிரி இருக்கும் அந்த காரில் இருந்தால். அதுவும் எனக்கு மாட்டிக்கிறது தான். அந்த கொஞ்சம் சீப்பாக்கிட்டு சொல்லலாம் அந்த மெட்டீரியலில். அந்த ஹை அண்ட் குவாலிட்டி மாதிரி இல்லை அந்த காருக்கு இருக்கேக்க. ஆனால் ஓடைக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிறார். இப்போ நான் திருப்பி ஹைப்ரிட்டில் வர்றேன். ஹைப்ரிட்டுக்கு மாறிட்டார். நல்ல சாஃப்டாக இருக்கு, நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறார். ஆனால் விட்டு விலைக்கு கூட எதிர்பார்த்தேன் நான். நாங்கள் ஒரு XM ஒரு கோடி பார்ப்போம். அது ஒரு கோடி பார்த்தோம்னா வித்தியாசம் தெரியும். அது ஒரு மிருக சாமான். வெரி சூன் அதையும் காட்டுறோம். இப்போ நான் ஒரு 3.1 டர்ன் அடிக்க போகிறேன். பார்ப்போம் அவ்வளோ கஷ்டம்டா. பெரிய கார். ஆனால் 360 கேமரா இருக்கிறபடியாக பயங்கர ஹெல்ப்ஃபுல். எனக்கு போனட்டு அரைவாசி தான் தெரியுது, நான் கட்ட வேறு. ஆனால் நல்ல ஆக்சுவலி அந்த நல்ல டோக் இருக்குது. ஹைவேல நான் நினைக்கிறேன் நல்லா அந்த மாதிரி போவார்.
ஆனால் இந்த காரில் வந்து அந்த எம் ஸ்போர்ட் ஃபீல் ஒன்றும் எனக்கு இதில் இல்லை. நார்மலாக எம் ஸ்போர்ட்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஸ்டேரிங் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பார். அந்த ஃபீலிங் ஒன்றுமே இந்த காரில் இல்லை. பேர் தான் சும்மா எம் ஸ்போர்ட், ஆனால் ஃபீலிங்கில் ஒன்றும் இல்லை. ஹெட் அப் டிஸ்பிளே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறார். அதில் வந்து கார் எங்கே திரும்புதுங்கிற ரெஃப் மீட்டர் எல்லாம் இதுலேயே காட்டுறார். அதை பாருங்கய்யா, இங்கே ஓடைக்கில் அது தெரியுதா காரோட ஸ்பீட் ரோட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும். இப்போ நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிக்க இங்கே ரெஃப் மீட்டர் ஏறுறார். ஒரு குறையும் ஓடுறதுக்கு ஒரு குறையும் சொல்லலாம். அது ஹேண்ட்லிங்கிலிருந்து கம்ஃபர்ட்லேருந்து எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த காரோட ப்ரைஸ் ஒரு X3 ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இது சூப்பர். ஆனால் கொஞ்சம் டூ மச் இது இந்த ப்ரைஸ். இது சும்மா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு பிராண்ட் X500 இருக்கிறதுக்கு மணிச்சாமானது. ஆனால் வேல்யூ ஃபார் மணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கார்கள் வாங்கலாம் இந்த காசுக்கா. நாங்கள் ஒரு XM ஓடிட்டு சொல்கிறேன் அதை எப்படி இருக்குன்னு. இங்கே எங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கொண்டு இருக்க வேலை செய்தான்னு பார்ப்போமா. இப்போ வந்து டிராஃபிக்கில் தான் நிற்கிறோம். அட வேலை செய்தேன் இங்கே வேறுங்கடாரே. இப்போ லைன் அசிஸ்டம் இங்கே பாருங்க, இங்கே தானாக ஸ்டேரிங் பண்ணுறார், தானாக ஆக்சிலேட் பண்ணுறார், எல்லாம் தானாகவே செய்கிறார். இது கொஞ்சம் கிளவர் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இப்போ கையை வைக்கட்டாமன் ஸ்டேரிங்கில் வச்சுட்டேன். இப்போ திருப்பி கையை எடுத்தேன். நான் இந்த டெஸ்லா மாதிரியே ஒவ்வொரு 10 செகண்டும் ஒரு கையை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பீட்டை கொஞ்சம் குறைப்போம். இது வந்து ஒரு ஹைவே கையை வைக்காட்டி என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அங்கே இப்போ ஃபோன் பண்ணுறார் ஸ்க்ரீனில் கையை வைங்கண்டி. இங்கெல்லாம் லைட் பத்துது, இங்கே வேறுங்க துடிக்குது லைட் எல்லாம். ஆனால் கை வைக்கவே இல்லை. இங்கே இந்த ஸ்க்ரீனில் 3 இன்ஃப்ராரெட் சென்சஸ் இருக்கணும். உங்களுக்கு கேமராவுக்கு தெரியா நினைக்கிறேன். அடே ஸ்கேரிங்கில் வைக்க தேவையில்லை. இந்த இன்ஃப்ராரெட்டில் கை பட்டுச்சேன்னா சரி. அப்புறம் காட்டுறேன்னா இப்போ இந்த பச்சை பார்த்தினா நம்ம வேலை செய்ததான் அர்த்தம். சரியா, இங்கே இப்போ கை வைக்கட்டாமாம். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட்டில் நான் கையை கொண்டு வரணுண்டா. இங்கேயும் பார்ப்போம், இங்கே இல்லை. அந்தா ஆஹா, திருப்பி இருக்க போடுறேன். செட் பண்ணுவோம். முதல் செட் இந்த 30 போகிறேன். சரி, எங்கே பாருங்க, இது உங்களை அடாப்டிவ் லைன் அசிஸ்ட், இது உங்களை அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் 30 செட் பண்ணியிருக்கிறோம். 30 மைல்ஸ் பவர் போய் கொண்டு இருக்கிறார். கால் ஃபுல்லாக எடுத்தாச்சு. கொஞ்சம் இல்லை இப்போ பத்துறாரு. சரியா, கையை வையங்கோன்னு இருந்தா. ஆனால் இந்த சென்சரில் நான் ஒரு கையை ஆட்டிட்டேன்டா. சரி, இல்லை ஒரு சென்சர் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அந்த சென்சர் என்னத்துக்கு இருக்குன்னா, நீங்கள் நித்திரே ஆகிட்டீங்கண்டா, நீங்கள் மூவ் பண்ண மாட்டீங்க தானே. அப்போ அதுக்கு அது தெரியும். இப்போ நான் மூவ் பண்ணினேன்டா என்ன செய்கிறார், அது தெரியல. இது டெஸ்லாக எல்லாம் பயங்கர சென்சிட்டிவ். அதாவது டக்குன்னு திரும்பும், அங்கே திரும்பும், டக்குன்னு சத்தம் போடும், உங்களை பேன் பண்ணி விட்டுரும். இங்கே ரவுண்டு போட் வருதுன்னு சொல்கிறாரு. பாப்பா ஸ்லோ டவுன் ஆறாராண்டா. கால் நான் வைக்கவே இல்லை ஒன்றும். நீங்கள் இப்போ பிடிக்கட்டாமா. ஆஹா, ரவுண்டு போட் வந்தால் அவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. ஆனால் ஸ்லோ டவுன் மட்டும் பண்ணுறாரு. திருப்பி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் காலையிலையும் இப்போ நான் கால் ஆக்சிலேட் பண்ணுறேன். ரவுண்டு போட்டு வெளியால் வந்தோன்னே ரெஸ்யூம் பட்டன் அமர்த்துவோம். ஓகே செட் பண்ணிட்டேன். 20 போகிறார். ஒரு 24 விடுவோம். 30 மட்டும் ஓடலாம். ரைட், பார்க்குறார்கள் வேறு என்ன கார்கள் வேணும்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் கராஜ் எபிசோடுகளும் எடுக்கிறோம். அதுலேயும் உங்களுக்கு என்ன பார்க்க ஆசைன்னு சொல்லுங்கள். ஒரு இன்ஜினை கழட்டணுமா, இல்லாட்டி என்ன நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்களோ, இல்லை என்ன நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கராஜ் எபிசோட்லேயும் வேறு கார்களையும் பிரித்து எடுக்கலாம். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கார் வந்து பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வெரி சூன் அந்த எபிசோட் வரும். அங்கே கமெண்ட்லேயும் போடுங்க என்ன ப்ராஜெக்ட் கார் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு. ஸோ ப்ராஜெக்ட் கார்னா நாங்கள் முழுக்க ஒரு காரை வாங்கினோம்னா முழு காரையும் திருப்பி ஸ்ட்ரிப் பண்ணி திருப்பி பேக் டுகெதர் ஃபேக்ட்ரியில் எப்படி இந்த வந்ததோ அப்படி கொண்டு வரதாங்கிற பிளான். ஆனால் என்ன ப்ராஜெக்ட் கார் பெஸ்ட் கார்னு இருக்க சொல்லுங்கள். எங்களுக்கு இல்லை எதை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். அதான் ரோஸ்லாம் சொல்ல வேணாம். ஒரு பட்ஜெட்டோடையா ஃபர்ஸ்ட் கார் ப்ராஜெக்ட் கார்னபடியே பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் இறங்கிடல. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்போர்ட்டியான காராக இருக்கணுமாண்ணா. ஒரு ரோட்ஸ்டர்னா மணி. ஆனால் ஆக்சிலரேஷன் மணி தான். அதுக்கு அந்த எலக்ட்ரிக் மோட்டர் நல்ல யூஸ்ஃபுல் இந்த காருக்கு. இந்த காரோட டோக் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டீசல் இன்ஜினில் இருக்குமல்ல டோக், ஒரு 3 லிட்டர் டீசலில் அப்படி இருக்குது இந்த எலக்ட்ரிக் மோட்டரோட. ஒரு மண்ணுக்குள்ள இல்லாட்டி கொஞ்சம் கல்லுத்தன்மையான ரோட்டில் வந்து ட்ரக்ஷனை நிப்பாட்டி, சரியா, ஃபுல் ட்ரக்ஷனை நிப்பாட்டி ஸ்போர்ட்ஸ் மோட்டில் விட்டு என்ன வேலை செய்யலாம்னு ரொக்க பார்ப்போமா. இப்படி நீங்கள் ஓட போகிறதே இல்லை ஒருக்காவும். ஆனால் இந்த கார் வந்து எம் ஸ்போர்ட் தானே, அதனாலே இவருக்கு அதை செய்ய தெரியணும். ஒரு பார்ப்போமா. எப்படி உங்களை அடுத்த ரிவியூவில் சந்திக்க தானே போகிறேன். ஐ லவ் யூ.